ஒரு காட்டில் உறக்கத்தில் இருந்த கழுதை ஒரு இனிமையான பாடலை கேட்டு விழித்துக் கொண்டது. எதுவும் புரியாமல், இது யார் பாடும் சங்கீதம்? எங்கே இருந்து பாடுகிறார்கள்? அங்கு பாடிக்கொண்டிருக்கும் வெட்டுக்கிளியை பார்த்து, நீங்கள் எவ்வளவு அழகாக பாடுகிறீர்கள். உங்கள் குரலின் ரகசியம் என்ன? நாங்கள் பிறவி பாடகர்கள். உடனே கழுதை தன் புராணத்தை பாட ஆரம்பித்தது. நானும் நன்றாக பாடுவேன். என் பாட்டும் எல்லோருக்கும் பிடிக்கும். என் அப்பாவும் தாத்தாவும் பெரிய பாடகர்கள். கழுதை பாட ஆரம்பித்தது. என் பாட்டு எப்படி இருந்தது? மிகவும் அருமை. சுரத்தில்தான் கொஞ்சம் பிரச்சனை. அப்படியா? சுரத்தை சரியாக்க நான் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் புல் கொடி செடியின் மேல் இருக்கும் பனித்துளிகளை மட்டும்தான் சாப்பிடுவோம். அதை கேட்ட முட்டாள் கழுதை அதை உண்மை என்றே நம்பிவிட்டது. என் சுரத்தை சரி செய்ய வேண்டும். நான் பெரிய பாடகனாக வேண்டும். அன்றிலிருந்து கழுதை பனித்துளிகளை மட்டுமே தேடி தேடி சாப்பிடத் தொடங்கியது. வேறு எதுவும் சாப்பிடாததால் அந்த முட்டாள் கழுதை பட்டினியால் இறந்தே போனது. எதையும் சிந்திக்காமல் பிறர் சொல்படி நடந்தால் இதுதான் கதி.